கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. கிரியையினாலே விசுவாசம் பூரணப்படுகிறது என்று இங்கே சாட்சியிடப்பட்டு இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு கிரியையினாலே விசுவாசம் பூரணப்படுகிறது என்று சாட்சி கொடுக்கிறார். நாம் வைக்கக்கூடிய விசுவாசம் நம்முடைய கிரியைகளின் மூலமாக பூரணப்படும் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. விசுவாசமே நீதி என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. இங்கே அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சாட்சி கொடுக்கிறார். யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே, நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். ஆபிரகாம் தன்னுடைய கிரியைகளினாலே பூரணப்பட்டான் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அவன் விசுவாசித்து அவனுடைய கிரியைகளினாலே பூரணப்பட்டான். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று யாக்கோபு சாட்சி கொடுக்கிறார். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 26வது வசனம், அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. நம்முடைய விசுவாசம் கிரியைகளின் மூலம் பூரணப்பட வேண்டும். நாம் விசுவாசிக்கக்கூடிய விசுவாசம் நம்முடைய கிரியைகளின் மூலமாக பூரணப்படுகிறது என்று இங்கே சாட்சியிடப்படுகிறது. அப்படி பூரணப்படும் பொழுதே நாம் விசுவாசிக்கக்கூடிய விசுவாசம் நம்ம நீதிமான்களாக மாற்றும். இந்த விசுவாசம் எதை கட்டளையிட்டு இருக்கிறதோ, எதை விசுவாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறாரோ அதை நாம் விசுவாசிப்பது நீதியாக எண்ணப்படுகிறது. அப்படி நீதியாக எண்ணப்படக்கூடிய அந்த நீதிக்குரிய காரியம் நம்மை நீதிமான் ஆக்குகிறது. அப்படி நீதிமான் ஆக்கக்கூடிய அந்த விசுவாசமானது நம்முடைய கிரியைகளின் மூலமாக அது பூரணப்படுகிறது என்று சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் விசுவாசிக்கிறோம், பிசாசுகளும் விசுவாசிக்கிறது, கல்லுண்ட ஆவிகளும் விசுவாசிக்கிறது. அவைகளுக்கு தெரியும் தன்னை சிருஷ்டித்தவர் யார் என்று. ஆனால் அவைகளுடைய கிரியைகள் கர்த்தத்துவத்திற்கு எதிரான கிரியைகள், அவைகள் வார்த்தைக்கு எதிரான கிரியைகள், அவர்கள் ஜீவனுக்கு எதிரான கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறவர்கள். எனவே அங்கே அவைகள் சாட்சியிடப்பட்டிருக்கிறது, அது நீதிமானுக்குரிய கிரியைகளாக இல்லாது இருக்கிறது என்று. பிசாசினுடைய கிரியைகள் நீதிக்குரிய கிரியைகளாக இல்லை. அதனிடத்திலே விசுவாசம் இருக்கிறது, ஆனால் அதற்குரிய கிரியைகளுக்குள்ளாக அது வழி நடக்கவில்லை, அது செயல்படவில்லை. அது அப்படி செயல்படாதபடியினால் அது நீதிமானாக்கப்படவில்லை. நாம் வைக்கக்கூடிய விசுவாசம் நம்முடைய கிரியைகளின் மூலம் நம்மை வெளிப்படுத்துகிறது, நீதிமானாக்குகிறது. நம்முடைய விசுவாசமானது நம்முடைய கிரியைகளின் மூலமாக நம்மை நீதிமானாக்குகிறது. கிரியை இல்லாத இந்த விசுவாசம் செத்ததா இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சாட்சி கொடுக்கிறார். யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. ஆபிரகாமுடைய விசுவாசம் அவனுடைய கிரியைகளின் மூலமாக அவனை நீதிமானாக்கிற்று. விசுவாசமே நீதி. அந்த நீதியானது நம்மை நீதிமானாக்க வேண்டும் என்றால் நம்முடைய கிரியைகள் அந்த விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியைகளாக காணப்பட வேண்டும். ஆபிரகாம் விசுவாசித்தான், அந்த விசுவாசம் அவனுக்குள்ளாக இருந்தது, அது நீதியாக எண்ணப்படுகிறது. அந்த நீதி அவனை நீதிமானாக்கிற்று. எப்பொழுது அவனை நீதிமானாக்கிற்று? கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்படும்படியாய் கர்த்தர் கட்டளையிட்ட போது அங்கிருந்து புறப்பட்டார். அங்கே அவன் நீதிமானாக்கப்பட்டான். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பலியிடும் பொருட்டாக கர்த்தருடைய வார்த்தை இங்கே வெளிப்படுகிறது. அவன் தன்னுடைய குமாரனை பலியிட முற்பட்டான். இளையாண்டான் மேல் கையை வைக்காதே என்று சொல்லி அங்கே கர்த்தருடைய வார்த்தை அங்கே தடுத்து அவனை ஆசீர்வதித்து கொடுத்தது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமுடைய விசுவாசம் அவனுடைய கிரியைகளினால் அவனை நீதிமானாக்கியது. நம்முடைய விசுவாசமும் நம்முடைய கிரியைகளின் மூலமாக நீதிமானாக்கும். இந்த விசுவாசமானது பரீட்சைக்கு உள்ளாக்கப்படும் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். இங்கே நம்முடைய விசுவாசமானது அது நாம் வைக்கக்கூடிய விசுவாசத்திலே நாம் நிலை நிற்கிறோமா இல்லையா என்பதை பரீட்சை செய்யும் பொருட்டாக இங்கே அந்த விசுவாசம் பரீட்சிக்கப்படக்கூடிய ஒரு கிரியைக்குள்ளாக கடந்து வருகிறது. இந்த விசுவாசமானது பரீட்சிக்கப்படுகிறது. அப்படி பரீட்சிக்கப்படக்கூடிய அந்த விசுவாசத்திலே, அப்படி விசுவாசம் பரீட்சிக்கப்படக்கூடிய வேளையிலே நாம் அதிலே ஜெயங்கொள்ளவர்களாக காணப்பட்டால் நாம் நீதிமானாக எண்ணப்படுவோம். இங்கே நோவாவினுடைய விசுவாசத்தை குறித்து சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நோவாவின் நாட்களிலே நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும் என்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நோவா நீதிமானாக இருந்தான் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. நீதிக்குரிய கிரியைக்குரியவனாக அவன் காணப்பட்டான். அவன் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான் என்று
ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா தன் காலத்திலே வாழ்ந்தவர்கள் மத்தியிலே அவன் நீதி உள்ளவனாக காணப்பட்டான். அவனுடைய நீதி அங்கே ஒரு கிரியைகளின் மூலமாக அது பூரணப்படுகிறது. அவனுடைய கிரியை அங்கே பேழையை உண்டாக்கினான். கர்த்தர் எப்படியான ஒரு கிரியைகள் காணப்பட வேண்டும் என்று, எப்படியாக அந்த பேழை காணப்பட வேண்டும் என்று அவர் வடிவமைத்து கொடுத்தாரோ அந்த வடிவமைப்புக்குள்ளாக அவன் பேழையை உண்டு பண்ணினான். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 5வது வசனம் இதை குறித்து சாட்சி கொடுக்கிறது. நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். அவன் பேழையை உருவாக்கினான். அந்த பேழைக்குள்ளாக அவன் பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் கட்டளையிட்ட போது அப்படியான ஒரு சூழல் அங்கே காணப்படாது இருந்தாலும் அங்கே பேழைக்குள்ளாக அவன் பிரவேசித்தான். அப்படியான மழை பெய்யக்கூடிய ஒரு சூழல் காணாது இருந்தாலும் அங்கே பேழையை கர்த்தருடைய வார்த்தையின்படியாக அவன் உருவாக்கினான். அந்த பேழை விசுவாசத்தினால் அவன் ஏற்படுத்தின கிரியையாக சாட்சிடப்படுகிறது. அவனுடைய கிரியை பேழையை உண்டாக்கின கிரியை. ஆனால் வேதம் சொல்லுகிறது நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும் என்று சாட்சிடப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். மனுஷகுமாரன் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசமானது நோவாவின் காலத்திலே ஜனங்களிடத்திலே எப்படி அவிசுவாசமான ஒரு காரியமாக காணப்பட்டதோ, நோவாவுக்கு மாத்திரம் அது விசுவாசம் உள்ள காரியமாக காணப்பட்டதோ அப்படியான ஒரு கிரியைகள் தான் மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் வரும் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இங்கே நோவா பேழைக்குள்ளே பிரவேசித்தான். அங்கே மழை பெய்யாது இருக்கக்கூடிய ஒரு சூழல், பூமியின் நீரூற்றுக்கள் எழுந்தாது இருக்கக்கூடிய ஒரு சூழல். நோவா தன் காலத்திலே காணாததை குறித்த ஒரு காரியத்தை குறித்து விசுவாசம் கொண்டிருந்தான். அங்கே காணாது இருந்தது மழை வந்து வெள்ளம் ஏற்படுவது, அங்கே காணாது இருந்தது ஆழத்தின் ஊற்றுக்கள் திறந்து தண்ணீர் வருவது. இவை எல்லாம் அங்கே காணாது இருக்கக்கூடிய ஒரு காரியம். எபிரேயருக்கு பவுல் நிருபம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். நோவா தற்காலத்திலே காணாததை குறித்து விசுவாசம் கொண்டிருந்தான் என்று சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அவனுடைய விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தை கட்டளையிட்ட அந்த காரியத்திலே இருந்தது. அங்கே அவன் காணாது இருக்கக்கூடிய ஒரு காரியம், மழை வந்து வெள்ளம் ஏற்படுவது காணாது இருக்கக்கூடிய ஒரு காரியம், ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் திறந்து தண்ணீர் வருவது காணாது இருக்கக்கூடிய ஒரு காரியம். இவை எல்லாம் அங்கே அறியப்படாது இருந்த ஒரு காரியம். ஆனால் இவைகள் நிகழும் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. அங்கே மழை வெள்ளம் ஏற்படுவது காணாது இருக்கக்கூடிய ஒரு காரியமாக இருந்தாலும், ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் திறந்து தண்ணீர் வருவது காணாது இருக்கக்கூடிய ஒரு காரியமாக இருந்தாலும் அவன் அதை விசுவாசித்தான். நோவா கர்த்தர் கட்டளையிட்டதை விசுவாசித்தார். அங்கே அவனுடைய கிரியை பேழையை உண்டாக்கிற்று. அவன் பேழையை உருவாக்கினபடியினால் அவனுடைய விசுவாசம் அங்கே அவனை நீதிமானாக மாற்றிற்று. அது கிரியைகளின் மூலமாக அவனை நீதிமானாக மாற்றிற்று. அங்கே பேழைக்குள்ளே கர்த்தர் கட்டளையிட்டபடியாக பிரவேசித்தார். கர்த்தர் கட்டளையிட்டபடியாக அந்த பேழையை உருவாக்கினார். அந்த பேழைக்குள்ளே பிரவேசித்தார். அந்த பேழைக்குள்ளே பிரவேசித்து 7 நாட்கள் சென்ற பின்புதான் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். 7 நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, அவர்கள் பேழைக்குள்ளாக பிரவேசித்து 7 நாள் சென்ற பின்தான் அங்கே மழை பெய்ய ஆரம்பித்தது. அங்கே ஊற்றுக்கண் திறந்தது, மழை வந்து வெள்ளம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை. அந்த 7 நாட்களிலும் அவன் வைத்த விசுவாசத்திற்கு எத்தனையோ விதமான எதிர்ப்பு காரியங்கள் அங்கே ஜனங்கள் மத்தியிலே உண்டாயிருக்கக்கூடிய ஒரு சூழல். அங்கே ஜனங்கள் அவனை குறித்து சொன்ன காரியம், இங்கே இப்படியான ஒரு காரியம் நிகழாது இருக்கும் போது, இங்கே மழை வெள்ளம் ஏற்படாது இருக்கும் போது, இங்கே ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் திறந்து தண்ணீர் வருவது இயல்பா இல்லாத ஒரு காரியமாக இருக்கும் பொழுது, இங்கே அறியாது இருக்கக்கூடிய ஒருவன், இங்கே ஒரு முட்டாளாக காணப்படக்கூடிய ஒருவன் இங்கே ஒரு பேழையை உருவாக்கி இருக்கிறார் என்று சிந்திக்கக்கூடிய சிந்தனையாகவே அவர்கள் மத்தியிலே எழும்பி இருக்கிறது. இவைகளெல்லாம் அவனுக்கு பரீட்சையாக காணப்பட்டாலும் அவன் இவைகள் யாவற்றையும் குறித்து எந்தவித ஐயப்பாடும் இல்லாதபடிக்கு கர்த்தர் தனக்கு சொன்ன வார்த்தையின்படி நிகழும் என்று விசுவாசித்தார். அந்த விசுவாசத்தினால் பேழையை உருவாக்கினார். அந்த விசுவாசத்தினால் பேழைக்குள்ளாக சென்றடைந்தார். அந்த விசுவாசத்தினால் அந்த பேழைக்குள்ளாக அவனும் அவன் குடும்பத்தாரும் பிரவேசித்து அந்த ஜலப்பிரளயத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து மாமிஷத்திலே வந்தபோது அவரிடத்திலே விசுவாசம் கொண்டு அநேக
அநேகர் சுகம் பெற்றார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். மேலும் அவர் தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள், தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள் என்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். இயேசு கிறிஸ்து மாமிசத்திலே வந்தபோது நோவாவின் நாட்களிலே நடந்தது போல அங்கே மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும் என்று அவர் சொன்னாரே, அந்த சாட்சியின் பிரகாரமாக அவரிடத்திலே விசுவாசம் கொண்ட ஜனங்களாக அவரிடத்திலே வந்து சுகம் பெற்றவர்கள் அநேகர். ஆனால் அவர்களுடைய கிரியைகளுக்குள்ளாக அவர் கிறிஸ்து என்று விசுவாசிக்கத்தக்க விதமாய் அவரை விசுவாசித்தவர்கள் எத்தனை பேர்? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அங்கே கிரியை இல்லாத விசுவாசமாக காணப்பட்டது. அது ஆவிக்குரிய கிரியை இல்லாத விசுவாசமாக காணப்பட்டது. அவர்களுடைய விசுவாசம் அவரை தொட்டால் சுஸ்தமாகும் என்ற விசுவாசம், அவர்களுடைய விசுவாசம் அவரிடம் சென்றால் சுகம் கிடைக்கும் என்ற விசுவாசம், இப்படியான விசுவாசங்கள் எல்லாம் அவர்களிடத்திலே இருந்தது. ஆனால் கர்த்தர் எதிர்பார்த்த கிரியை, இவர் மனுஷகுமார் என்று விசுவாசிக்க வேண்டும் என்ற கிரியை, அவர் அவரிடத்தில் இருந்து அனுப்பப்பட்டவர் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கிரியை, ஆனால் அந்த விசுவாசத்தினுடைய கிரியை அவர்களிடத்திலே காணப்படவில்லை. நோவாவின் நாட்களில் நடந்தது போல அங்கே மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிற சாட்சியின் பிரகாரமாக அவர்களுடைய கிரியைகள் அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை. நோவா பேழையை கட்டுவிக்கும் பொழுது அந்த பேழையை கட்டுவதற்காக உதவிக்கு வந்தவர்கள் அநேகர். ஏனென்றால் அத்தனை பெரிய பேழையை அவருடைய குடும்பத்தார் மாத்திரம் கட்டியிருக்க இயலாதிருக்கக்கூடிய ஒரு காரியம். அவர்கள் மாமிசத்திலே நலனை, நன்மையானதை, அங்கே மாமிசத்திற்குரிய நன்மையை நோவாவிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் அவர்களுடைய காணப்பட்ட அந்த விசுவாசமானது அவர்களுடைய கிரியைக்குரியதாக காணப்படவில்லை. அதே போலத்தொரு தன்மைதான் மனுஷகுமாரன் மாமிசத்திலே வந்தபோதும் நிகழ்ந்தது. அவரை விசுவாசிக்காதிருந்தார்கள். அவர்களுடைய கிரியைகளிலே எதை விசுவாசிக்க வேண்டும் என்ற விசுவாசத்துக்குரிய கிரியை அவர்களிடத்திலே காணப்படவில்லை. அவர்கள் சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக, ஒரு தீர்க்கதரிசியாக அவர் அவர்களுக்கு முன்பாக காணப்பட்டார். அதிலே அவர்களிடத்திலே விசுவாசம் இருந்தது. ஆனால் அவர் சொன்ன வார்த்தைக்கு ஏற்ற கிரியைகளை அவர்களால் செய்ய இயலவில்லை. அவர் கட்டளையிட்ட வார்த்தைக்கு எதிரான கிரியைகளை அவர்கள் செய்து வந்தார்கள். அவர் கட்டளையிட்டபடியான வார்த்தையை அவர்கள் அங்கீகரிக்கவில்லை. அதற்கேற்ற கிரியைகளை செய்யவில்லை. நானே அவர் என்று விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். அங்கே தன்னிடத்திலே இருக்கக்கூடிய வியாதி நீங்க அவரிடத்திலே வந்தார்களே ஒழிய தங்களுடைய ஆத்துமாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆக்கினைக்குரிய பாவத்தில் இருந்து கழுவப்பட தங்களை ஒப்புவிக்கக்கூடிய கிரியைகளுக்குள்ளாக கடந்து வரவில்லை. இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்கள் அவரிடத்திலே கேட்கிறார்கள், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம் என்று. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனம். பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இங்கே ஒரு முடிவுக்குரிய காரியத்தை குறித்து அங்கே அவருடைய சீஷர்கள் அவரிடத்திலே வினவுகிறதை நாம் பார்க்கிறோம். அவரது வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அவர் இந்த பூச்சக்கரத்திலே மாமிசத்திலே வெளிப்பட்டு கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த 2000 ஆண்டுகளுக்குள்ளாகவும் பூமிக்குரிய காரியத்திலே அநேக கண்டுபிடிப்புகளும் அரிய கண்டுபிடிப்புகளும் அநேக விதமான அதிசய காரியங்களையும் மனிதன் வியக்கத்தக்க காரியங்களாய் உருவாக்கி இருக்கிறார். இங்கே இந்த பூச்சக்கரத்திலே மனிதனுடைய ஞானம் வளர்ந்திருக்கிறது. ஆனால் இந்த உலகம் முடிவுக்குள்ளாக வரவில்லை. இந்த உலகம் ஆக்கினைக்கென்று தீர்க்கப்பட்டிருந்தாலும் இந்த உலகம் அழிவுக்குள்ளாக வரவில்லை. ஆனால் இங்கே அவரிடத்திலே கேட்கக்கூடிய இந்த வினாவானது, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அங்கே உலகத்தின் முடிவாக அவர்கள் சாட்சியிட்டு இருக்கிறது. கிறிஸ்துவின் வருகையின் போது நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வானது அங்கே இஸ்ரவேலர்களுக்குரிய ஆவியின் ஜனனத்தின் நிறைவு என்று சாட்சியிடப்பட்டு இருக்கிறது. அது முடிவாக காணப்பட்டிருக்கிறது. அந்த முடிவு அதன் பின்னர் புறஜாதிகளுக்கு ஆரம்பமாக எழும்பிற்று. இங்கே மனுஷகுமாரன் இந்த பூச்சக்கரத்துக்கு ஒரு நிறைவின் பொருட்டு அனுப்பப்பட்டார். அந்த நிறைவு இஸ்ரவேலர்களுக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆசீர்வாதம், இஸ்ரவேலர்களுக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியின் ஜனனம், அது இஸ்ரவேலர்களுக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆவியின் சரீரமாகிய ஆத்மாவின் நிறைவு, அது முடிவாக அங்கே எழும்பிற்று. புறஜாதிகளால் நமக்கு அது ஆரம்பமாக மாறிற்று. எப்படி மனுஷகுமாரன் பூச்சக்கரத்திலே மாமிசத்திலே வெளிப்பட்ட போது எப்படியான ஒரு கிரியைகள் அங்கே காணப்பட்டதோ, எப்படியான ஒரு விசுவாசத்தின் தன்மை அங்கே காணப்பட்டதோ, அதே நிகழ்வுக்குள்ளாக அந்த அவருடைய ரகசிய வருகையின் போதும் இந்த பூச்சக்கரத்திலே நிகழும் என்று சாட்சியிடப்பட்டு இருக்கிறது. நோவா நீதியை
நீதியை பிரசங்கித்தார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் இதை குறித்து சாட்சியிடுகிறதை நாம் பார்க்கிறோம். பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி அவன் நீதியை பிரசங்கித்தார். அவன் நீதி எது? பேழைக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்பதே அன்றைக்கு நீதியாக காணப்பட்டது. அந்த நீதி அவன் பிரசங்கித்தார். அங்கே அந்த நீதிக்குள்ளாக மிருகங்களும் பறவைகளும் அங்கே அந்த பேழைக்குள்ளாக வந்தடைந்தது. ஆனால் யார் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் நீதியை பிரசங்கித்தானோ அந்த நீதி அங்கே அவர்களால், மற்ற ஜனங்களால், அங்கே ஆதாமுடைய சந்ததியிலே வந்த மற்ற ஜனங்களால் அதை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. அவருடைய சிந்தை மாமிசத்துக்கு ஏற்ற சிந்தையாக காணப்பட்டது. ஆனால் அங்கே காணப்படக்கூடிய ஒரு காரியம், நோவா சாட்சிட்டானே, அங்கே ஜலப்பிரளயம் ஏற்பட்டு இந்த பூமி அழிக்கப்பட போகிறது என்று, அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதி அழிக்கப்பட போகிறது என்பதை குறித்த சாட்சி அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் அங்கீகரிக்கவில்லை. ஏனென்றால் அங்கே விசுவாசமானது அவர்களுக்கிடத்திலே நீதியாக காணப்படாது இருக்கக்கூடிய ஒரு நிலை. அங்கே நோவாவின் நாட்களிலே நடந்தது போல மனுஷகுமாரன் நாட்களிலும் வரும் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். அந்த மனுஷகுமாரன் மறுபடியும் வரப்போகிறார். அந்த மனுஷகுமாரன் இந்த பூச்சக்கரத்திலே மறுபடியும் வெளிப்பட போகிறார். அவருடைய வருகை இந்த பூச்சக்கரத்திலே ரகசிய வருகையாக இருக்கும் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நோவாவின் நாட்களில் நடந்தது போலத்தக்கதான ஒரு கிரியை இந்த பூச்சக்கரத்திலே நிகழும். அந்த பூச்சக்கரத்திலே நிகழக்கூடிய இந்த கிரியைக்குரிய காலத்திலே கிறிஸ்து ரகசியமாய் இந்த பூச்சக்கரத்திலே வரப்போகிறார். அது நோவாவின் காலத்திலே நடந்தது போல இருக்கும் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. நோவா பேழைக்குள்ளாக பிரவேசித்து அந்த பேழை ரட்சிப்பை கொடுத்தது போல வார்த்தை பேழையாக அனுப்பப்படும். அந்த வார்த்தை என்ற பேழைக்குள்ளாக கடந்து வருகிறவர்கள் ஜீவனுக்குரியவர்களாக ரட்சிக்கப்படுகிறவர்களாக காணப்படுவார்கள். அது மாமிசத்திலே கொடுக்கப்படுகிற ரட்சிப்பு அல்ல, அது ஆத்தும ரட்சிப்புக்குரிய காரியம். அதற்கேற்ற கிரியை, நீதிக்குரிய வார்த்தையை விசுவாசித்து அதற்கேற்ற கிரியைகளை செய்வதா அந்த கிரியையானது அங்கே மனுஷகுமார நாட்களிலே நோவாவின் பேழைக்குள்ளாக கடந்து வர வேண்டும் என்று சாட்சியிட்டது போல அங்கே வார்த்தை என்ற பேழைக்குள்ளாக வர வேண்டும். இங்கே கிறிஸ்தவர்கள் விசுவாசம் இல்லாத கிறிஸ்தவர்களாக மாறுவார்கள் என்பது அதன் கூடிய காரியம் அல்ல. இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையின் போது விசுவாசம் இல்லாதவர்களாக கிறிஸ்தவர்கள் காணப்பட மாட்டார்கள். கிறிஸ்தவர்களுக்குள்ளாக விசுவாசம் இருக்கும். கிறிஸ்தவர்களுக்குள்ளாக கிறிஸ்து தங்களை ரட்சிக்கிற வேண்டும் விசுவாசம் இருக்கும். கிறிஸ்தவர்களுக்குள்ளாக கிறிஸ்து அங்கே சிலுவையிலே அறைந்து நமக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்தினார் என்பதை குறித்த விசுவாசம் இருக்கும். கிறிஸ்து நம்மை எல்லா காரியத்திலும் ரட்சித்து ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார் என்ற விசுவாசம் இருக்கும். ஆனால் அவர்களிடத்திலே கர்த்தர் அந்த பேழையாய் கட்டளையிடக்கூடிய அந்த வார்த்தைக்குள்ளாக வர வேண்டும் என்ற காரியத்திலே மாத்திரம் அவர்கள் ஏற்றுக்கொள்ள இயலாது இருக்கக்கூடிய ஒரு சிந்தை, அவர்களுக்குள்ளாக அதற்கேற்ற கிரியைகள் காணப்படாது இருக்கக்கூடிய ஒரு சிந்தை. அவர்கள் கிறிஸ்துவை விசுவாசியாதவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்து நாட்களிலே காணப்படக்கூடிய அவிசுவாசிகள். கிறிஸ்துவை விசுவாசியாதவர்கள் அல்ல. கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனே ஆவியின் சரீரம் பெற்றுக் கொள்கிறவனாக காணப்படுகிறார். அவனுக்குள்ளாக காணப்படக்கூடிய விசுவாசத்துக்குரிய கிரியை கர்த்தர் விரும்புகிற கிரியையாய், கர்த்தர் எந்த கிரியை காணப்பட வேண்டும் என்று அவர் சாட்சி கொடுக்கிறாரோ அந்த சாட்சியின் கிரியை அங்கீகரிக்காது இருக்க ஒரு நிலையே அங்கே அவர்கள் ஆக்கினிக்குரியவர்களாக தீர்க்கும். இயேசு கிறிஸ்துவோட ரகசிய வருகையின் போது மரித்தவர்கள் முதலாவது எழும்புவார்கள் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 15ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் என்று சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் வருகையிலே இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து 1000 வருட அரசாட்சியிலே பங்கடையக்கூடிய ஜனங்கள். அவர்கள் 1000 வருட அரசாட்சியிலே பங்கடைய அங்கே தன் தன் வரிசையிலே அவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்னர் முடிவு உண்டாகும் என்று வேதம் சாட்சி கொடுக்கப்படுகிறது. மேலும் பிதாவிடம் குமாரனின் ராஜ்யம் ஒப்படைக்கப்படும் என்று 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். 1000 வருட அரசாட்சிக்கு பின்பாக ராஜ்யமானது பிதாவினிடத்திலே ஒப்புக் கொடுக்கப்படும். குமாரனுடைய ராஜ்யமாக எண்ணப்பட்டிருக்கக்கூடிய கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் பிதாவினுடையதாய் ஒப்புக் கொடுக்கப்படும். அது பிதாவினுடைய ராஜ்யமாய், பரலோக ராஜ்யமாய், அது பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக சென்றடையக்கூடிய கிருபையை கொடுக்கக்கூடிய அந்த காரியமாய் அங்கே
அங்கே 1000 வருட அரசாட்சியிலே பங்கடையக்கூடிய அந்த ஜனங்களுக்கு 1000 வருட அரசாட்சியிலே அங்கே பங்கடைந்து கிறிஸ்துவோடு சேர்ந்து அந்த அரசாட்சியிலே ஈடுபட்ட ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் அத்தகைய கிரியைகளை கொடுக்கும் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. இந்த 1000 வருட அரசாட்சியிலே உயிரோடு இருக்கிற நாம் மரித்தவர்களுக்கு பின்னர் தான் நாம் எடுத்துக் கொள்ளப்படுவோம் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை என்று இங்கே பவுல் சாட்சி கொடுக்கிறார். முதலாவது தன் வரிசையிலே யார் இயேசு கிறிஸ்துனுடைய ரகசிய வருகையிலே பங்கடைய வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறாரோ, யார் அந்த 1000 வருட அரசாட்சியிலே பங்கடைய வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறாரோ அவர்கள் முதலாவது கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்தவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்கள் மரித்து பின்னர் உயிரோடு எழும்பக்கூடியவர்கள். அவர்களிடத்திலே 2ஆம் மரணம் இல்லை என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. அப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்றும் பின்பு உயிரோடு இருப்பவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்றும் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17 வசனங்களிலே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். 1000 வருட அரசாட்சியிலே யார் யார் பங்கடைவார்கள் என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். முதலாவது இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் செய்யப்பட்டவர்கள், இரத்த சாட்சியாக மரித்தவர்கள். அவர்கள் கர்த்தருடைய வருகையின் போது முதலாவது உயிர்த்தெழுந்து அந்த கிறிஸ்துவனுடைய அரசாட்சியிலே பங்கடையக்கூடிய கிருபையை பெற்றிருக்கிற ஜனங்கள். அவர்கள் இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்கள். இவர்களை கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்று சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கக்கூடிய இந்த சாட்சியானது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்று 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17 வசனங்களிலே நாம் வாசித்தோம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள் என்று சாட்சியிடப்படுகிறவர்கள் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்கள், இரத்த சாட்சியாக மரித்தவர்கள். முதலாவது அவர்கள் உயிர்த்தெழுந்து இந்த 1000 வருட அரசாட்சியிலே பங்கடையக்கூடிய கிருபையை பெற்றவர்களாக அங்கே வந்தமர்கிறார்கள். அதன் பின்னர் உயிரோடு இருக்கிற நாம், உயிரோடு இருக்கக்கூடிய நாம் எப்படி தன்மை உள்ளவர்களாக இருந்தால் இந்த 1000 வருட அரசாட்சிக்காக எடுத்துக் கொள்ளப்படுவோம், கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகையின் போது எடுத்துக் கொள்ளப்படுவோம் என்று அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின இந்த விசேஷத்திலே கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்த இந்த காரியமானது மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரிக்காதிருக்கிறவருமாகிய ஜனங்கள். இங்கே அந்த மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காதிருக்கக்கூடிய ஜனங்கள், தங்களுடைய நெற்றியிலும் தங்களுடைய கையிலும் முத்திரையை தரிக்காத ஜனங்கள், இந்த காரியங்களிலே ஈடுபடாது இருக்கக்கூடிய ஜனங்கள் அங்கே 1000 வருட அரசாட்சிக்கு எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய ஜனங்கள். யார் ரகசிய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுகிறார்களோ, கிறிஸ்தவர்களுக்குள்ளாக 1000 வருட அரசாட்சிக்குள்ளாக பங்கடைய வேண்டும் என்று கிறிஸ்து எடுத்துக்கொள்கிறாரோ அந்த ஜனங்கள் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காது இருக்கக்கூடிய ஜனங்கள், அதனுடைய இலக்கத்தை தரித்திராத ஜனங்கள். அவர்கள் அங்கே ரகசிய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் இந்த பூச்சக்கரத்திலே கர்த்தர் சாட்சியிடக்கூடிய சாட்சியின் கிரியைகளாக அமைகிறபடியினால் அவர்கள் அந்த மிருகத்திற்கு எதிரான கிரியைகளை சிந்தனையை கொண்டு செயல்படக்கூடிய கிரியைகளுக்குள்ளாக நடக்கக்கூடிய காரியங்களினால் அவர்கள் எடுத்துக் கொள்ளப்பட போகிறார்கள். இங்கே
மிருகத்தை குறித்து சாட்சியிடப்பட்டிருக்கிறது. யார் இந்த மிருகம்? அந்த மிருகத்தினுடைய இலக்கம் என்ன? அந்த மிருகத்தினுடைய இலக்கம் மனுஷ இலக்கம் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அது மனுஷ இலக்கமாகிய 666 என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் இதை குறித்து பார்க்கிறோம். இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாயிருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. வேதம் சொல்கிறது, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமுடைய பொருளை உடையதாய் இராது என்று. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தீர்க்க தரிசனமானது சுய தோற்றமுள்ள பொருளை உடையது அல்ல. இது கர்த்தர் சாட்சியிடக்கூடிய சாட்சிக்குரிய இலக்கமாக காணப்படுகிறது. அந்த இலக்கம் மிருகம் கொடுக்கக்கூடிய இலக்கமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த மிருகம் தாபரிக்கும் ஸ்தலம் பாபிலோனாகவும், அந்த பாபிலோன் அருவருப்புகளுக்கு தாய் என்னும் நாமம் கொண்டவளாகவும் வெளிப்படுத்துகிற விசேஷம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. இந்த மிருகத்தின் இலக்கம் அங்கே 666 என்று சாட்சியிடக்கூடிய இந்த மனுஷ இலக்கமானது அங்கே பாபிலோனுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த மிருகம் கொடுக்கக்கூடிய இலக்கமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. பாபிலோன் மிருகத்தினுடைய ஆளுமைக்குள்ளாக இருக்கும். அந்த பாபிலோனானது பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கெல்லாம் தாய் என்னும் நாமம் கொண்டதாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அது பேய்களுடைய குடியிருப்பாக மாறி இருக்கும். வெளிப்படுத்த விசேஷம் 18ஆம் அதிகாரம் 2வது வசனம் இதை குறித்து சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடும் ஆயிற்று. பாபிலோன் பேய்களுடைய குடியிருப்பு, சகலவித அசுத்த ஆவிகளுடைய அடைக்கலம் இருக்கக்கூடிய இடம். எருசலேம் நகரம் கர்த்தர் வடிவமைத்து கொடுத்த நகரம். எருசலேம் தேவாலயம் கர்த்தர் சாட்சியிட்டு எழுப்பின தேவாலயம். கர்த்தருடைய மையம் இந்த தேவாலயம் முழுவதும் நிரம்பி இருந்ததாக வேதம் சாட்சி கொடுக்கிறது. அங்கே ஆசாரிகள் சென்று பலியிட முடியாதபடிக்காக கர்த்தருடைய மகிமை அந்த ஆலயம் முழுவதும் நிரம்பி இருந்ததாக வேதம் சாட்சி கொடுக்கிறது. அப்படி ஆலயம் பின்னர் பிசாசினுடைய குடியிருப்பாக மாறி இருந்தது. அப்போஸ்தலனாகிய ஸ்தேவான் கொடுத்த சாட்சியை நாம் பார்க்கிறோம். நீங்கள் வான சேனைகளுக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அங்கே அவன் கொடுத்த சாட்சி பிசாசிகளின் குடியிருப்பா எருசலேம் தேவாலயம் மாறி இருந்ததை குறித்து கொடுத்த சாட்சி. அதே போலத்த ஒரு தன்மை இவைகள் கூடி ஆராதிக்க வேண்டும் என்று சாட்சியிடப்பட்டு கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டதோ அதற்குள்ளாகவே அங்கே அசுத்த ஆவிகள் உட்புகுந்து தங்களுடைய ஆளுமைக்குள்ளாக அவைகள் யாவற்றையும் தங்களுடைய ஆளுமைக்குள்ளாக கொண்டு வந்து அவைகள் மேல் அது அதிபதியாய் அமர்ந்து அது தன்னை மிருகமாக அங்கே வெளிப்படுத்துகிறது. எப்படி ஆரோனின் மூலமாய் உருவாக்கப்பட்ட கன்றுக்குட்டி அங்கே வார்த்தைக்கு மாறான கிரியைக்குள்ளாக கடந்து வந்ததோ அதே போலத்து ஒரு நிலை பேய்களுடைய குடியிருப்பாய் ஆராதிக்க கூடிய ஆராதனை ஸ்தலங்கள் மாறி இருக்கக்கூடிய ஒரு காலம். அங்கே வானத்தில் இருந்து உண்டாகக்கூடிய ஒரு சத்தம், அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று உருவாகக்கூடிய சத்தம். வெளிப்படுத்த விசேஷம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே இந்த சத்தத்தை குறித்து சாட்சியிடுகிறதை நாம் பார்க்கிறோம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். நோவா நீதியை பிரசங்கித்தார். அவன் தன்னுடைய சுய சிந்தையிலே எந்த கிரியைகளையும் செய்யவில்லை. அவனுடைய வாயில் இருந்து வெளிப்பட்ட வார்த்தை அவனுடைய வார்த்தையாய் வெளிப்படவில்லை. பேழையை உருவாக்குறது அவனுடைய சிந்தையினால் அல்ல. பேழைக்குள்ளாக வர வேண்டும் என்று அறைகூவில் விட்டு பிரசங்கம் செய்தது அவனுடைய சுய சிந்தனையிலே அல்ல. அவனுக்கு கட்டளையிட்டதை அவன் நிறைவேற்றினான். அதே போல வானத்தில் இருந்து உண்டாகக்கூடிய சத்தமாய் இந்த பூச்சக்கரம் முழுவதிலும் வார்த்தையின் சத்தம் தொனிக்கும். அந்த வார்த்தையின் சத்தமானது மிருகத்தை அடையாளம் காட்டும். அந்த மிருகம் இருக்கக்கூடிய பாபிலோனை அடையாளம் காட்டும். அந்த பாபிலோன் ஜனங்கள் கூடியிருக்கக்கூடிய ஸ்தலமாக, அது பரிசுத்த ஸ்தலமாக முன்னர் இருந்து இப்பொழுது வேசியின் கூடாரமாக மாறி இருக்கக்கூடிய ஸ்தலமாக சாட்சியிடப்படும். நோவா பேழைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று சாட்சி கொடுத்தார். நோவாவினுடைய பிரசங்கம், நோவா கொடுத்த சத்தம் பேழைக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட சத்தம். ஆனால் இங்கே பேழையாக எண்ணப்பட்டிருக்கக்கூடிய அன்றைக்கு சபைகளாக சாட்சியிடப்பட்டு அங்க கர்த்தருடைய வார்த்தையினால் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிரியைக்குரிய காலத்துக்குள்ளாக இருந்து கடந்து வந்து வார்த்தை என்ற பேழைக்குள்ளாக கடந்து வரும்படியாய் கர்த்தர்களுடைய சத்தமாய் அந்த வானத்தில் இருந்து உருவாகக்கூடிய சத்தம் இந்த பூச்சக்கரம் முழுவதும் தொனிக்கும். கேட்கிறதுக்கு காதுள்ளவர்களாக இருப்போமே ஆனால் அந்த சத்தம் இன்னதென்று நம்மால் அறிந்து கொள்ள இயலும். அந்த சத்தத்தினுடைய உட்பொருள் இன்னதென்று அறிந்து கொள்ள இயலும். அந்த சத்தத்தை கொடுத்த ஆவியானவருடைய வார்த்தையை அறிந்து கொள்ள இயலும். நம்மை தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுப்போம். அந்த வார்த்தையின் சத்தம் நமக்குள்ளாக ஜீவனை கொடுக்கும்படியாய் தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். பாபிலோனை குறித்த அறிவை நமக்கு வெளிப்படுத்த தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுப்போம். பாபிலோன் கொடுக்கக்கூடிய முத்திரையின் அடையாளத்தை நாம் அடையாளம் கண்டுகொள்ளும்படியாய்
திறக்கப்படும்படியாய், நம்முடைய கண்கள் திறக்கப்படும்படியாய் தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்து தருவாராக. 1000 வருட அரசாட்சியிலே இந்த பூச்சக்கரத்திலே வந்து பங்கடைய நமக்கு கிருபையை கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென்.